லவ் வந்து எப்போ அள்ளுதுன்னா, ஒரு ஆளோடைய டிரான்ஸ்பரன்சியை பார்க்காம இருக்கிற வரைக்கும். என்ன சொல்ல வரேன், உங்களுக்குள்ள ஜீவன் பெருக பெருகுன்னா, லவ் பெருக பெருக ஜீவன் பெருகுது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆகையால் தண்ணீர் தானே. பிதா கண் இல்லாமல் இருக்கிறார். ஈசாக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமாம், கண்ணு திறந்துருந்துச்சுன்னா சபிச்சிருப்பார், கண்ணை மூடிட்டார், அதனால ஆசீர்வதிச்சிட்டார். சொல்லுங்க, எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்கள் அப்பா கண்ணை திறந்து ஆசீர்வதிக்க மாட்டார், கண்ணை மூடித்தான் ஆசீர்வதிக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆமென். சபையில் மன்னிப்பு பேசினா சபையில் ஜீவன் இருக்கு. வீட்டில் மன்னிப்பு பேசினா வீட்டில் ஜீவன் இருக்கு. அவன் எல்லையில் மன்னிப்பு பேசினா கையை தட்டுக்க ஒருத்தர். ஆமென். உங்களை சந்திக்கிற மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தேவனுடைய ஆராதனைக்கு வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஒரு இலையை வரைகிறதுக்கு மனுஷன் வந்து ரிஸ்க் எடுக்கிறான். அது அழகாக போட்டு ஒரு வேப்ப இலையை வரைகிறதுக்கு, அதை செதுக்கிறதுக்கு சிற்பியும் வந்து ரிஸ்க் எடுக்கிறான். ஆனால் அப்படி ஒரு இலையை தர்றதுக்கு மரம் மட்டும் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. கைத்தட்டுங்க. அது வந்து நூற்றுக்கணக்கான வேப்ப இலையை கொடுக்குற மரம் திடீர்னு மறந்தாப்பில் ஒரு வேப்ப இலையை மா இலை மாதிரி கொடுத்துருதா, அது க்ளீனாக அளவெடுத்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வரைகிறவன் ரிஸ்க் எடுக்கிறான், செதுக்கிறவன் ரிஸ்க் எடுக்கிறான். ஆனால் அது ரிஸ்க் எடுக்கலை. ஏன்னா அதில் ஜீவன் இருக்குது. அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் லைஃப்பில் இப்படி தான் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜீவனுள்ள வாழ்க்கை. அந்த ஜீவன்றது எஃபர்ட்டே இல்லாமல் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஜீவன் உங்களை ஆளுகை செய்து. we are being ruled by the law of life. சொல்லுங்க, law of life. It is not just the way of life, it is a law of life. கையத்தட்டு. ஆமென். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஜீவ பாதையில் இருக்கிறோம் அப்படின்னு. அது பாதி உண்மை தான். பாதையில் இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? வே ஆஃப் லைஃப். நீங்கள் மிஸ் பண்ணலாம் வே ஆஃப் லைஃப்பில். ஆனால் நீங்கள் இருக்கிறது வே ஆஃப் லைஃப்பில் இல்லை, லா ஆஃப் லைஃப்பில் இருக்கிறீங்க. லானா சட்டம் சாரு. சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த சட்டம் தான் உங்களை இப்போ பிடிச்சி இங்கே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஆமென். ஆமென். அவ்வளோ தூரத்துலேருந்து வண்டி எடுத்து இங்கே வந்திருக்கீங்கன்னா சட்டம் கடமையை செய்து. கையை தட்டு. ஆமென். we are giving, we are preaching. இது எல்லாமே சட்டத்தின் பிடியில் நீங்கள் இருக்கிறீங்க. சொல்லுங்கள், சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. அதுதான் அன்றைக்கி செய்தி. ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு பவருக்கு கீழே இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஜஸ்ட் இன் த வே ஆஃப் லைஃப், யூ ஆர் இன் த லா ஆஃப் லைஃப். நீங்கள் ஒரு பவருக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த உலகமே பவருக்குள்ளே தான் இருக்குது. தி விசிபிள் வேர்ல்டு, இட் இஸ் அண்டர் த பவர் ஆஃப் த இன்விசிபிள் வேர்ல்டு. கண்ணால் காணப்படுகிற எல்லாம் கண்ணால் காணப்படாத ஒன்றினால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் கண்ணில் வந்து காதில் நான் பேசுகிறத கேட்குறீங்க, கண்ணில் இந்த மைக்கை பார்க்குறீங்க. ஆனால் இந்த மைக்குக்கும் அங்கே இருக்க ஆம்ப்ளிஃபையருக்கும் இடையில ஒன்றுமே இல்லை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத அதுதான் கண்ணுக்கு. நல்லா தட்டு. கண்ணுக்கு தெரியாத இதுதான் கண்ணுக்கு தெரிகிற இதவே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு.
உங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியாத ஒன்று ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுங்க. உங்க கண்ணுக்கு தெரியுது, உங்க மூக்கு கண்ணுக்கு தெரியுது, உங்க கை கண்ணுக்கு தெரியுது, உங்க ஹார்ட் இருக்குல்ல அது கூட கண்ணுக்கு தெரியுது. ஸ்கேன் எடுத்து பார்த்தா லிவர், கிட்னி எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்ப கண்ணுக்கு தெரியாத ஆவி தான். கையத்தட்டு. அந்த உசுறு அது மட்டும் கண்ணுக்கு தெரியல. ஆனா அதுதான் கண்ணுக்கு தெரியுது எல்லாத்தையும். ஆளு கையை கட்டி உட்கார கூட கையை தட்டாம. இப்ப சொல்லுங்க, கண்ணுக்கு தெரிகிறது பவர்ஃபுல்லானதா, கண்ணுக்கு தெரியாதது பவர்ஃபுல்லானதா? சொல்லுங்க சாரே. கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் பவர்ஃபுல்லானது கிடையாது, கண்ணுக்கு தெரியாதது தான் பவர்ஃபுல்லானது. ஆமென் ஆமென். டாக்டர்ஸ் கண்ணுக்கு தெரிகிறதோட வேலை பார்க்குறாங்க, நாங்கள் கண்ணுக்கு தெரியாததோட வேலை பார்க்குறோம். ஆமென் 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 ஆமென். ரேகே மேனே ஹாந்து ராபாலா ஷராபாலா தியாங்கராபா. So every visible thing is controlled by the invisible power. இந்த உலகம் law of சின்னில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பாருங்களேன், எஃபர்ட்டே இல்லாமல் ஒரு பிளெஸ்ஸிங் வரும். ஸோ நல்லா கவனிச்சுக்கங்க, எஃபர்ட்டே இல்லாத ஒரு பிளெஸ்ஸிங் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் மைண்ட் ஓப்பன் ஆகுது, அது அறிந்து கொண்ட நாள் முதல் உங்களுக்குள் வேலை செய்கிறது. அப்போ பாருங்கள், அது தானாக வேலை பார்க்கு. இந்த பக்கத்தில் பாருங்கள், நீங்கள் ஜீவனில் நிரம்பி எப்படியே பாருங்கள், ஜன்னல் பக்கம் அவ்வளோ காடு மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்களேன். யார் இதுக்கு தண்ணி ஊற்றுறா? எவனும் தண்ணி ஊற்றலை. அதுக்குள்ளே ஜீவன் இருக்கு, அது தானாக வளரும். அப்படி அது தானாக வளரும்னா, காடு தானாக வளரும்னா, எனக்குள்ளே இருக்க ஆசீர்வாதம் காடு மாதிரி, ஜீவன் காடு மாதிரி தானாக வளரும். வேணாலும் பாரு. ஆமென் ஆமென் ஆமென். சார் நீங்கள் தோக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லலை, நீங்கள் தோக்க முடியாதுன்னு சொல்கிறேன். நான் தோக்க மாட்டீங்க வேற, தோக்க முடியாது வேற. பூமி உருண்டியாக தான் இருக்குது. ஓரத்தில் இருக்கிறவன் கீழே வலிக்கு விழுந்துட மாட்டானா? நீ ஓரத்தில் தான் இருக்கிற, அங்கே விழு அப்படின்றாரு. நீ எங்கே விழுந்தாலும் பூமியில் தான் விழணும். மலையிலேருந்து விழுகிறாங்க சார், பூமியில் தான் விழணும். நீ எங்கேருந்து வேணாலும் விழு, மாடியிலேருந்து விழு, பூமியில் தான். பூமியை விட்டு வெளியே வேணாலும் தவிர்க்கானா? ஓரமாக இருந்து அப்படியே தவி ஜல்லுன்னு பூமியை விட்டு போய் அப்படியே நெப்டியூனில் போய் குதிச்சிருக்கிறானா? எவன் கீழே நிற்கிறவன் கூட கீழே விழ மாட்டேன்றானே சார். ஏன்னா they are law of attraction. They are under the law of attraction. The law is always powerful. பாருங்க, இந்த பேப்பர் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் இது கடையில் லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு லா இருக்கு. இப்போ இந்த பேப்பரை விட்ட உடனே இந்த கண்ணுக்கு தெரிய பேப்பரை கண்ணுக்கு தெரியாத ஒன்று இழுத்துட்டு போகுது பாருங்க. அப்படி தான் ஒரு லா, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸ் மாதிரி ஒரு லா உன் வாழ்க்கையில் வேலை பார்க்குது. அந்த லாக்கு பேர் ஜீவனின் பிரமாணம். இட் இஸ் நாட் எ நாலேஜ். அதை புரிஞ்சிக்காத வரைக்கும் அது நாலேஜ், அதை புரிஞ்சுக்கிட்ட அது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அறிவு உணர்வாய் மாறும், அது வாழ்க்கையாய் மாறும். அதை அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு வேலை செய்கிறது, இன்னும் வேகமாக வேலை செய்யுது. நாலேஜ் இஸ் ஆக்சிலேட்டர். ஆமாம், ஜீவன் என்ஜினு. நீ ஆக்சிலேட்டர் கொடுக்காட்டினாலும் அது போயிட்டே இருக்கும். ஆனால் ஆக்சிலேட்டர் கொடுத்தா வேகமாக போகும். ஜீவனை நீ அறியாட்டினாலும் உன்ட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். செத்த பிறகு நீ இயேசு ஏற்றுக்கொண்டினா, நீ ஜீவனை அறியாட்டினா கூட அப்படியே செத்து பரலோகத்துக்கு போயிடுவேன். அது தான் வேலையை, சட்டம் தன் கடமையை செய்யும். ஏன்னா யூ ஆர் நாட் இன் த வே ஆஃப் லைஃப், யூ ஆர் அண்டர் த லா ஆஃப் லைஃப். இங்கேருந்து ஒரு மனுஷன் அரசரடிக்கு பஸ் ஏறி போனான்னா அதுக்கு பேர் வே ஆஃப், சொல்லுங்கள், லைஃப் மாதிரி. அவன் நினச்சா தேம்பாவணியில் இறங்கலாம், காலவாசலில் இறங்கலாம். இவங்களாம் யார் சார் அப்படின்னா மதுரையில் இருக்க ஸ்டாப் பேர்.
மாட்டுத்தாவணி ஒருத்தர், இந்த மாட்டுக்கு தாவணியா அப்படின்னா, மாட்டுக்கு தாவணி அப்படி வரான். நான் என்ன சொல்கிறேன் வந்து, இல்லை எங்கள் ஊரில் இருக்கு ஸ்டாப் பேர். அப்போ நீ தீக்கதிரில் இறங்கலாம், குருத்தேட்டரில் இறங்கலாம், பஸ்ஸில் ஏறினா தேம்பாவணியில் இறங்கலாம். ஆனால் போலீஸ் ஜீப் ஒன்று அரசரடி ஜெயிலுக்கு தூக்கிட்டு போனால் இடையில நீ எங்கேயும் இறங்க முடியாது. கையை தட்டு ஒரு தடவை இருக்கு. ஆமே. ஏன்னா பஸ்ஸில் ஏறினா அது வே ஆஃப் லைஃபு, போலீஸ் தூக்கிட்டு போனால் அது லா ஆஃப் லைஃப். இப்போ நீங்கள் பஸ்ஸில் இல்லை, பரலோக ஜீப்பில் இருக்கிறீங்க. யூ ஆர் அண்டர் த லா ஆஃப் லைஃப். கையை நல்லா தட்டி அங்கீகரிச்சுக்க. ரிசீவ் ரிசீவ். எத்தனை பேர் விசுவாசிக்க அவனுக்கு மட்டும் வேலை பார்க்கட்டும் இயேசு நாமத்தில். விசுவாசிக்காமல் யோசிக்கிறவனுக்கு ஒரு 6 வருஷம் கழித்து வேலை பார்க்கட்டும் இயேசு நாமத்தில். உடனே குழந்தை மாதிரி நம்புறவனுக்கு உடனே வேலை பார்க்கட்டும் இயேசு நாமத்தில். மெதுவாக நம்புறவனுக்கு மெதுவாக வேலை பார்க்கட்டும் இயேசு நாமத்தில். anyhow it will work. நீங்கள் ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறீர்கள். ஸோ பிரமாணம் வேலை பார்க்குது. இட் இஸ் இன்விசிபிள். எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. Invisible is ruling whichever invisible. Invisible is ruling the things invisible. Invisible is ruled by invisible. எதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறதா இருக்குதோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாததினாலே ஆளுகை செய்யப்படுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ எல்லாம் சொல்லுங்க. நம்ம சப்ஜெக்ட் என்ன? ஜீவன். எல்லாம் சொல்லுங்க. ஜீவ பிரமாணம். அதான் பேசிட்டு இருக்கிறோம் 3வது வாரம். ஜீவனின் பிரமாணம், அதாவது ஜீவ சட்டம். மனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஊதினார். எல்லாம் சொல்லுங்க. தேவன் ஊதும்போது அப்படி ஊதினாராம். ரூஹா அப்படின்னா அவர் ஊதுனார். எதை ஊதுனாரு? உசுர ஊதல, ஜீவனை ஊதுனார். ஆமே. ஜீவன்னா அழிக்கப்பட முடியாதது. ஜீவன்னா பெருகிக்கிட்டே இருக்கிறது. ஜீவன்னா இட் இஸ் அ பவர் விச் இஸ் கண்ட்ரோலிங் சம்திங். ஆமென். அந்த ஜீவன் என்ன சொல்லுங்க? ஜீவன் மனிதனுக்குள். வாசிங்க அந்த 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். பாருங்க, நீங்க வெறும் ஆத்துமா இல்லைங்க, நீங்க ஜீவ ஆத்துமா. பிதா மனுஷன்ட்ட ஊதுன ஒன்னாவே ஜீவாத்மாவாயிட்டான். ஆனா மனிதன் அதுக்கப்புறம் நான் சொல்றேன், பழத்தை கடிச்சு ஜீவன் போன உடனே என்ன ஆத்மாவாயிட்டான்? வெறும் ஆத்மாவாயிட்டான். அப்புறம் பிரமாணத்தை கேட்டோன்னா ஆத்மா இன்னும் உப்புமாவாயிட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அந்த ஒரு ஆத்மா வருது. ஆமாம், வெளியில் இருக்கிறதெல்லாம் ஆத்மா, உள்ளே இருக்கிறதெல்லாம் ஜீவாத்மா. ஏன்னா இங்கே ஜீவன் இருக்கிறது. அப்போ பிதா ஊதுனாராம் நாசியில். ஊதுனோன்னு அவனுக்கு ஜீவன் வந்துருச்சான். இப்போ ஆதாம் இங்கே இருக்கிறான். யார் அவன் சொல்லானுங்க? இப்போ ஆதாமுடைய நாசியில் சுவாசத்தை ஊதுன உடனே ஆதாம் ஜீவாத்மாவாயிட்டான். அப்படியே ஆயி இயேசு நாமத்துக்கு பெரிய டெலிவரன்ஸ் உண்டாது. இங்கே நிற்கிறான் ஆதாம். தேவன் இங்கே இருக்கிறார். தேவனுக்கு ஆதாமுக்கு இடையில எந்த வயரும் கிடையாது, கயரும் கிடையாது. ஆனால் ஆதாமுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலு தேவன்கிட்ட இருக்குது. அவன் தேவனை மாதிரியே சிந்திக்கிறான், தேவனை மாதிரியே யோசிக்கிறான். இடையில எந்த இதுவும் வயறு கிடையாது. ஆனால் வைஃபையாக வேலை பார்க்குது. எது? அந்த ஜீவன். இப்போ எனக்கு இவனுக்கு இடையில எதுவுமே இல்லை. இப்படி தான் ஆதாமுக்கு தேவனுக்கு இடையில எதுவும் இல்லை. ஆனால் ஆதாம் பேசுகிறதெல்லாம் தேவனுடைய நாலேஜிலே பேசினான். ஆதாம் இயங்கினதெல்லாம் தேவனுடைய வல்லமையில இயங்கினா. ஓகே, நீ போகலாம் தம்பி. அப்போ காட் இஸ், அதாவது ரிமோட் கண்ட்ரோல். தட்ஸ் வாட் ரைட் ஐ கம் டு சே. த ஜீவன் இஸ் அ ரிமோட் கண்ட்ரோல். கைத்தட்டுங்க ஒரு தடவை. ஆமென்.
ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல்ன்ற ஜீவனை வச்சு தான் ஆதாம் இயங்கிட்டே இருந்தான். Adam was connected with the heavenly Father. He was speaking like God. He was thinking like God. He was moving like God. அவன் பேர் வைக்கிறான், பேர் வைக்கிறதெல்லாம் அப்படி ஆகுது. 1 அதிகாரத்தில் இவர் பேர் வைக்கிறாரு, 2 அதிகாரத்தில் அவன் பேர் வைக்கிறான். இப்போ எல்லாமே தேவனை மாதிரியே நடக்குது. நான் சொல்லவா, உங்களுக்குள்ள ஜீவன் வந்துருச்சுன்னா சொல்லுங்க, நீங்க தேவனை மாதிரியே இயங்குவீங்க. ஆமென். உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி தேவனுடைய சக்தி மாதிரியே வேலை பார்க்கும். தேவன் பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறது நிச்சயமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். நல்லா கவனிங்க. அப்படித்தான் ஆதாமுக்குள்ளே இருந்துச்சு, ஒரு உறவு இருந்துச்சு. எல்லாம் சொல்லுங்கள், ஜீவன் எங்கே தொடங்குது சொல்லுங்கள்? உறவில். எல்லாம் சொல்லுங்கள், உறவு. எல்லாம் சொல்லுங்கள், உறவு 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 உறவு. யாரெல்லாம் உறவே வேண்டான்னு அறவே விட்டுட்டு தனியாக போய் உட்காந்துருக்கானோ அவனை கூர்ந்து நோண்டி பார்த்தீங்கன்னா காபா காபா இருக்கும். ஆனால் பாவா பாவா ஆவியில் இருக்க மாட்டார். அவர் ஆவியில் நிறைவார், ஆனால் செத்து போயிருப்பாங்க. 50 பக்கத்தை வாசித்தாலும் ஒரு ரெவலேஷன் அவனுக்கு கிடைக்காது. அவர் ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கை கூட வாழ்வாங்க, ஆனால் ஜீவன் இருக்காது. தட் இஸ் வாட் த லா ஆஃப் டெத். என்னைக்கு ஆதாம் உறவிலிருந்து அறுக்கப்பட்டானோ அன்றைக்கு ஜீவனிலிருந்து அறுக்கப்பட்டான். அப்போ மறுபடியும் உறவை கொண்டு வரதுக்கு பாரு, ஏன் சொல்கிறார், பைபிள் சொல்லுது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னில் அன்பு கூறுவது போல மற்றவனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. திஸ் இஸ் வாட் ஜீவ பிரமாணம். ஜீவன் அன்பு கூற வைக்கிறது, ஜீவன் உறவுக்கு கொண்டு வருகிறது. மரணம் குறை கூறுகிறது, மரணம் பிரித்து வைக்கிறது, மரணம் பிரிந்து செல்லுகிறது. நீ எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய ஆளாக இல்லையா இருந்தாலும் நீங்கள் வந்து ஜீவனில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்கலாம்னா, யூ வில் லவ் த பீப்புள். பிதா ஏன் தெரியுமா ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு? சொல்ல, அவர் தன்னில் தானே ஜீவனுடையவராக இருக்காராம். நம்ம அவர்கிட்ட ஜீவனை பெறுறோம், அவர் தன்னில் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறாராம். ஜீவனுக்கே ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜீவன் உள்ளவராக ஏன் தெரியுமா பிதா இருக்கிறாரு? ஏனென்றால் பிதா அன்பாகவே இருக்கிறார். அப்ப நீங்க லவ்ல இருக்கும்போது நீங்க ஜீவன்ல இருப்பீங்க. சின்னு வந்து டெத்துக்கு கொண்டு போகுது, லவ் வந்து லைஃபு கொண்டு போகுது. எப்படி லவ் லைஃபு கொண்டு வருது? சின்ன டெத்துக்கு கொண்டு போகும்போது லவ் சின்ன ஃபர்கிவ் பண்ணுது, டெலீட் பண்ணுது. ஸோ ஃபர்கிவ் பண்ணோன்னா சின்ன டெலீட் ஆயிடுச்சா, டெத்து டெலீட் ஆயிடுது. ஸோ வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் ஃபர்கிவ்னஸ். வேர் தேர் இஸ் ஃபர்கிவ்னஸ் தேர் இஸ் நோ சின். வேர் தேர் இஸ் நோ சின் தேர் இஸ் நோ டெத். ஸோ வேர் தேர் இஸ் லவ் there is no death. கை தட்டு வருது ஒரு காமே. ஸோ நல்லா பாருங்க, சின்னு என்ன செய்யுது? சின்னு டெத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆனால் லவ் என்ன செய்யுது? லைஃபு கூட்டிட்டு வருது. எப்படி? லவ் வந்து ஃபர்கிவ்னஸ் தருது. ஃபர்கிவ்னஸ் என்ன செய்யுது? சின்ன காலி பண்ணுது. சின்ன காலி பண்ண உடனே டெத்து என்ன செஞ்சிருது? காலி ஆயிடுது. ஸோ லவ் வந்த உடனே டெத்து காலி ஆயிடுது. என்ன சொல்லுங்க? லவ் வந்தா டெத்து காலி ஆயிரும். பக்கத்தில் சப்புன்னு கொடுங்க. லவ் வந்தா டெத்து காலி ஆயிரும். சத்துன்னு கொடுத்து சொல்லுங்க, டெத்து இல்லை. ஆமேன் ஆமேன். லவ் இஸ் பிளைண்ட். எல்லாம் சொல்லுங்க. சார் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா சார் அப்படின்னாலே அவன்கிட்ட மரண வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த 100 ரூபாயை கொடுத்தவன் ஒழுங்காக செலவழிச்சானா, சில இந்த கடைசி 99 ரூபா செலவழிச்சு 1 ரூபா வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பான். பிச்சைக்காரன்ட்ட கொடுத்த 100 ரூபாயை இந்த நோண்டி நோண்டி பார்த்தா எல்லாம் சொல்லுங்க, உன்கிட்ட மரணம் வேலை பார்க்குது. ஒன்றுமே தரல சார், ஜீவன் வேலை பார்க்குது.
ஷெகமேரே ஹாலாபாராபா ஷந்துனா மனா தியந்தரா மனாமா. லவ்வில் இருக்கிறவனுக்கு பிளைண்டாக இருப்பான். இந்த நோண்டி நோண்டி பார்க்குறான் பாருங்க, அவனுக்குள்ள என்ன இருக்குது, அவனுக்குள்ள மரணம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எதையுமே பார்க்காம போகிறான் பாருங்க. இப்போ உங்களை நோண்டி பார்த்து காசு கொடுக்கணும்னு கடவுள் முடிவெடுத்தாருன்னா இங்கே இருக்கிற ஒரு வய காசு வாங்க முடியாது. லவ் ஆல்வேஸ் ஃபர்கிவ். நான் சொல்கிறேன், ஈசாக்கு இருக்கிறான், யாக்கோபு இருக்கிறான், ரெபேக்காள் இருக்கிறான். நல்லா அந்த சீனுக்குள்ள வாங்க. யாக்கோபு யாரு? இப்போ நான் சொல்கிறேன், கரெக்டாக தெரிஞ்சிடும். எத்தேன் இப்போ யார் சொல்லுங்கள்? யாக்கோபு. சத்தமாக சொல்லுங்கள். அது தெரியும். இப்போ கரண்ட் வெல்ல யாக்கோபு யார்? வாயிலேருந்து வர வரை விட மாட்டேன். யாக்கோபு யார் சொல்லுங்கள். கெட்டவன் அப்படின்றவனுக்குலாம் ஆசீர்வாதம் இருக்குது. நாங்கள் நல்ல குடி அப்படின்னா நீ ஏசா வெளியே போயிரு அப்படின்றார். நீ நல்லவனா கெட்டவனா சொல்லு, நல்லவனா கெட்டவனா? அதுதானப்பா தெரியல. கர்த்தர் யாக்கோபு ஆசீர்வதிக்கு முன்னாடி என்ன சொன்னார்? உன் பேர் என்ன அப்படின்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? எவன் ஒருத்தன் தான் யாக்கோபுன்னு புரிஞ்சுட்டான், அவன் மற்றவனை கை நீட்டவே மாட்டான். அப்போ உன் பேர் என்ன அப்படின்றார். யாக்கோபு சார். அப்படின்னா எத்தேன் சார்னா? அப்போ ஒத்துக்கிட்டீல, இனிமேல் இஸ்ரவேல்றான்னார். கைத்தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை நீ ஒத்துக்கிட்டீன்னா இஸ்ரவேல், ஒத்துக்கிறாட்டி சித்தன் அப்படின்னு போய் ஒதுக்கிறார். அப்போ இந்த யாக்கோபு நீனு பின்னாடி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு என்ன ஒரு அம்மா ரெபேக்காள் அவனை வந்து கைட் பண்ணுது, லீடிங். இது யாரு சொல்லுங்க? ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட். இவன் மேலே ஒரு நீதி, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போகிறான் பார்த்தீங்களா, ஏசாவோட அந்த ஆட்டுமை, அந்த இது, அந்த 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 உடை என்ன உடை? தேவ நீதி. இவன் போய் நின்னா தடவி பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் அதை போட்டோன்னா தடவி பார்க்குறாரு, இயேசுவின் சாயல் தெரியுது. அப்போ மேலே இயேசு போய் நிற்கிறது, நீங்கள் பின்னாடி பேசுகிறது சொல்லுங்க. ரெபேக்காள் யாரு? ஆவியானவர். இது வரைக்கும் நமக்கு தெரியும். முன்னாடி ஒருத்தர் கண்ணு தெரியாம உட்கார்ந்துருக்காரு, அவர் யாரு? கையை தட்டு. சொல்லுங்க. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவரு கண்ணு தெரியாம இருக்காரு, அவர் யாரு? பிதா. ஏன் அவர் கண்ணு தெரியாது? அவருக்கு தெரியாது, தெரியாது. லவ் இஸ் blind. நல்லா தட்டு. லவ் இஸ் blind, லவ் இஸ் blind, லவ் இஸ் blind. ஆயிரம் சொல்லு, அவருக்கு தெரியாதியா கண்ணு? அவர் கண்ணு தெரியாதியா? அவருக்கு ஒன்னே ஒன்று தெரியும், இது ஏன் பிள்ளடா, ஏன் பிள்ளடா. That is what, that is what. So love is always blind. If you can see something or see through something, you are under the law of death. நான் அறிவு வரும்போது தான் மனுஷன் செத்து போனா பார்த்தீங்களா? ஸோ நாலேஜ் வர வர சாவு வருது. கண்ணு தெரியாம போக போக ஜீவன் வருது. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஜீவன், ஜீவன், ஜீவன். அதனால தான் சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கேட்கறதே இல்லை. லவ் வந்து எப்போ அள்ளுதுன்னா, ஒரு ஆளுடைய டிரான்ஸ்பரன்சி பார்க்காம இருக்கிற வரைக்கும். என்ன சொல்ல வரேன்? உங்களுக்குள்ள ஜீவன் பெருக பெருகுன்னா, லவ் பெருக பெருக ஜீவன் பெருகுது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆகையால் தண்ணீர் தானே. யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட சார் விஷயம் தெரியுமா சார் அப்படின்னா, எனக்கு தெரிய வேணாம் சார், ஏன்னா நான் ஜீவன் உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். I want to live with Zoe, ஜீவன். சபையானதல்ல, உலகமானது எப்பொழுது மரணத்துக்குள் வந்தது? அறிவுக்குள் வரும்போது மரணத்துக்குள் வருகிறது. அதுக்கு முன்னாடி அன்புக்குள் இருந்துச்சு. பிதா அங்கே இருக்கிறாரு, ஆதாம் இங்கே இருக்கான். ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வைஃபை இருக்கு. அதுதான் அந்த ஜீவன். ஜீவன் உறவுலே வைக்கும். ஓ உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. சொல்லுங்க.
உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. நீ யார்கிட்ட லைவாக பழகுவீங்க? எய்த்தாப்பில் இருக்கிற பற்றி ஒன்றுமே தெரிலன்னு வச்சுங்களேன், லைவாக பழகுவீங்க. எய்த்தாப்பில் இருக்கிறாளை பற்றி நான் முந்தின நாள் நைட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லி உங்கள் மைண்டில் ஏற்றிட்டேன். அடுத்த நாள் நீங்கள் அவரை பார்க்கும்போது நீங்கள் கண்ணுக்கு கண்ணு பார்த்துருங்க சார், உங்களை 1000 ரூபா தரேன் சார். எப்படி? பேச வேண்டாம், அப்படி கண்ணை அப்படி பார்த்துருங்க. முடியாது சார். அடுத்த நாள் அவன் கண்ணவே பார்க்க முடியாது, கண்ணை பார்த்து தைரியமாக பேச முடியாது. உறவு கட்டாயிருச்சு. நீ வெளியில் என்னமோ ட்ரை பண்ணுவோம், முடியாது. ஆனால் நான் இன்னசென்ட்டாக இருக்கும். கைத்தட்டு.